பிரைட் இருக்கும். அப்படி போயிடுச்சுன்னா பிரைட் இருக்காது. பிரைட் ஏற்றி லைட் அப்படி ஏற்றினா பிரைட் ஏறும். சரிதா? அதுதான் பிரைட் இருந்துக்கிட்டே இருக்கணும். மைக் இதில் தட்டுச்சுன்னா டொக்குன்னு சவுண்ட் வந்துருக்கும். அதான் வண்டி கொண்டு வந்து எடுத்துருக்கீங்க. ஓகே, ஆன்லையா இருக்கு வீடியோ. இப்போ ஆன்லைன் இருக்கு, பேசலாம்ல. பாஸ்னா அந்த மேலே ஆமத்துனில நிப்பாட்டிக்கிறது. ஆமா ஆமா, நிப்பாட்டிக்கிறது. திருப்பி வேணா ரெக்கார்டிங் பண்ணுங்க. அப்புறம் மறந்துட்டீங்கன்னா ஓடுதா பாரு, கவுண்டிங் ஓடுதா பாரு. ஓடுது. பொழுது செகண்ட் ஹாஃப்ஸில் எல்லோரும் வந்திருக்காங்க. பேட்ஸ்மேன் காணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஸ்ஸலாம் சிசியிலிருந்து மீரான் அண்டு ஹபீப் அவர்கள் அஸ்ஸலாம் சிசி ஓப்பனராக இறங்குகிறார். ஸ்ட்ரைக் மீரான், நான் ஸ்ட்ரைக் ஹபீப் பாய். அம்பையர் வந்து மஸ்தான், இன்னொரு அம்பையர் மேட்ச் தொடங்க போகிறது சிறிது நேரங்களில். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹபீப் அவர்கள் அண்ட் மீரான் அவர்கள். ஸ்ட்ரைக் மீரான், நான் ஸ்ட்ரைக் ஹபீப் பாய். ஹலோ செக். மீரான் அவர்கள் களத்தில் இறங்கிவிட்டார். ஹபீப் அவர்கள் நான் ஸ்ட்ரைக்கில் இறங்கிவிட்டார். லெக் அம்பையர் இன்னும் வரவில்லை. லெக் அம்பையர் சித்திக் அவர்கள், மெயின் அம்பையர் மஸ்தான் அவர்கள். சித்திக் அவர்கள் கேமராக்குள் நுழைகிறார். நுழைந்து விட்டார். அங்கிட்டு 11ஆம் ஜெர்சி நம்பர் போட்டுக்கிட்டு சித்திக் அவர்கள் லெக் அம்பையர் சைடில் நிற்கிறார். இப்பொழுது செகண்ட் ஆஃப்.
செகண்ட் ஹாஃப் உடைய முதல் பந்து மிஸ். முதல் பந்து மிஸ் ஆகிவிட்டது. இரண்டாவது பந்து. இரண்டாவது பந்து ஒய்டா? இல்லை, ஒய்டு இல்லை, கரெக்டான பால். மீரான் அவர்கள் 2 பாலை மிஸ் செய்து கொண்டு திணறிக்கிட்டிருக்கிறார்கள். பேட் என்றால் ரன் ஓட முடியாது. மூன்றாவது பந்தோ மிஸ் ஆகிவிட்டது. ஹெல்மெட்டை கழட்டி விட்டார் மீரான் அவர்கள். ஹெல்மெட்டை கழட்டி விட்டார். லாங் ஆஃபில் யாருமே இல்லை. ஆஃப் சைடில் லாங் ஆஃபில் யாருமே இல்லை. லாங்கில் இப்போ ஒரு 6 அடித்தா போதும், கேட்ச் யாருக்குமே வராது. ஏன்னா ஆஃப் சைடில் யாருமே இல்லை, லெக் சைட்லையும் யாருமே இல்லை. லெக் சைடில் ஒரு ஆள். அடித்தாங்க, ஆனால் ரன்னு ஓட முடியாது. ஃபீல்டர் அங்கே கரெக்டாக நிப்பாட்டியிருக்காங்க. தூக்கி அடிக்கணும் கொஞ்சம். 4வது பால் மீரான் அவர்கள் கூடியது. அடித்தாங்க, ஒரு ரன் ஓடுறாங்க. ஹபீபாய் இவங்களும் ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஒரு ரன் ஓடி இப்போ 5வது பால் ஹபீபாய் கூறியது. முதல் பந்தை ஃபேஸ் பண்ண ஹபீபாய் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பிஜிஎம் தரப்படும். இந்த ரப்பர் பந்து படத்தில் வந்த பாட்டு, கெத்துக்கு வந்த பாட்டு, விஜயகாந்த் பாட்டு, அந்த பாட்டு நீங்கள் எடிட் பண்ணி போடணும். அடிச்சா 6. நான் சொன்ன பாட்டு கரெக்டு தான். இவர்கள் கெத்து போல் கையை உயர்த்து விட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்காங்க. கெத்து. ஹபீபாய் கேமரால சொன்னேன், லப்பர் பந்து படத்தில் 6 மணிக்கு அடிப்பாங்கன்ட்டு. அடிச்சிட்டீங்க. 6 மணிக்கு அடிச்சிட்டாங்க. அவர்கள் கூடிய முதல் ஃபேஸ் பந்தையே 6க்கு அனுப்பி விட்டுருக்கார்கள். பால் தேடி கொண்டிருக்கிறாங்க. கிடைக்கல போல. நீ பொட்டு வச்ச தங்க குடம், அந்த மணிக்கு தான் பாட்டு வரும். மீரான் அவர்கள் கூடியது. இவர்களுக்கு லப்பர் பந்து படத்தில் வந்த அந்த அன்பு, அவர்களுக்கு வந்த சாங்கு. ஃபீல்டர் மாற்றிட்டாங்க. மீரான் அவர்களுடைய 2வது ஓவர் முதல் பந்து ஃபேஸ் பண்ண நிற்கிறாங்க. இரண்டாவது ஓவரில் முதல் பந்து ஃபேஸ் பண்ண முடிக்கிறாங்க. 1 ரன். பவுண்டரி. மீரான் 2வது ஓவர். மீரான் அவர்களுடைய 2வது ஓவர் முதல் பந்தில் பவுண்டரி அடித்திருக்காங்க மீரான். 6ஆம் நம்பர் போட்டு சும்மா கெத்தாக இருக்காங்க. சும்மா கெத்து போல இருக்காங்க. இரண்டாவது பந்து ஆஃப் சைடில் அடிச்சா பவுண்டரி.
பவுண்ட்ரி. நான் சொன்னேன்ல ஆஃப் சைடில் லாங் ஆஃப் யாருமே இல்லை. அடித்தா விட்டா பவுண்ட்ரி தான், கேட்ச் விட்டா 6 தான். அதே மணிக்கு அடிச்சிட்டாங்க மீரான் அவர்கள். 2 பேரும் நன்றாக அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஹபீபாய் முதல் பந்தை 6ஐ தூக்கினார். 2வது ஓவர் மீரான் அவர்கள் கூட 3வது பந்து அடிச்சுட்டாங்க. விட்டாங்களா பவுண்ட்ரி. பவுண்ட்ரி போகவில்லை. பவுண்ட்ரி போகவில்லை. 2 பேரும் 2 4 1 6 1 ரன்னு 2 ரன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ முடியுதோ ஓடுறாங்க டீமுக்காண்டி. ஸ்டொக்கு வைக்கிறாங்க, அடிக்க முடியவில்லை. ஸ்டொக்கு வைத்து விட்டார். விட்டார். விட்டிருந்தால் போல்டு கரெக்டாக. இந்த மேட்சை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் அறிமுகம் படித்து கொண்டிருக்கின்றேன். நான் ஏற்கனவே பேசினது தான், இருந்தாலும் ஒரு வாட்டி அறிமுகம் படித்து கொண்டிருக்கேன். என்னுடைய பெயர் சைஃபுல்லா. நான் அஸ்லாம் சிசி காண்டி ஆடிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது ஓவர் முடிந்து விட்டது. 3வது ஓவர், 3rd ஓவர். முதல் பந்து ஹபீப் அவர்கள் ஃபேஸா ஸ்பின்னாண்டு தரல, ஃபேஸ் பண்ண தண்ணி குடிக்கிறாங்க எனர்ஜியாக இருக்கணுன்ட்டு. ஹபீப் பாய் இப்பொழுது மூன்றாவது ஓவர். முதல் பந்து ஹபீபாய் ஃபேஸ் பண்ண முயற்சிருக்காங்க. சிக்ஸா கேட்சா பவுண்ட்ரி போய் விட்டது. நான் பார்த்துட்டேன். பிரைட்னஸ் வச்சு இப்பொழுது 3வது பந்து ஷீட் வைட். 2 பேரும் பேசுகிறதுக்கு வராங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் பேசி ஒரு வாட்டி மீரான் அவர்கள் பேசினதுக்கப்புறம் அவுட் ஆகிவிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தான் பிளான் போடுறாங்க. ஹபீபாய் போட்டு விட்டா ஜண்டா. ஓடுறாங்க, ஓடுங்க. 1 ரன் ஓடிட்டாங்க. என்னமோண்டு தெரில, 1 ரன் ஓடிட்டாங்க. தட்டி விட்டுடுவான்னு தான் சொல்லியிருப்பாங்க ஹபீப் அவர்கள். ஓ ஷிட், ஓடலாம். பவுண்ட்ரியா? இல்ல வர சொல்றாங்க ஹபீபா அவர்கள். மீரான் அவர்களும் ஓடிட்டார்கள். மூன்றாவது ஓவர், 5வது பந்துன்னு நினைக்கின்றேன். ஓ
வைடு. ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் மெயின் அம்பையர் வந்து ஒய்டுன்னு தான் கொடுக்குறாங்க. என்னதுன்னு தெரில, வாக்குவாதம் நடக்குது லெக் அம்பையருக்கும். ஆனால் சத்தம் கேட்டுச்சு, நானே சொல்கிறேன். ஆனால் அவுட்டான்ட்டு தான் தெரில, பேடுன்னு நினைக்கிறேன். என்னமோ 2 more என்று திரு அவர்கள் கூறுகிறார். அடித்தார்கள். மீரான் அவர்கள் ஸ்ட்ரைக். மீரான் அவர்கள் ஸ்ட்ரைக் அடிச்சார்கள் லெக் சைடில். நான்காவது ஓவர். முதல் பந்தை ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி திரும்பியும் மீரான் அவர்களே நிற்கிறார்கள். இன்னும் 1 run ஓடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க ஓவர். அப்போ ஹபீப் அவர்கள் ஸ்ட்ரைக்கும், நான் ஸ்ட்ரைக் மீரான் அவர்கள். ஜெர்சி நம்பர் 6, ஹபீபாய் நம்பர் தெரியவில்லை. பிளான் செட்டப்லாம் பார்த்தா கண்டிப்பாக இந்த ஓவர் விக்கெட் விழுகுன்னு தான் நினைக்கிறேன். ஓடி வந்து போடுறாங்க கையை மாற்றி, சரியான பவுலு. நல்ல பவுலிங். 4வது ஓவர் லெஃப்ட் ஹேண்டில் கொண்டுட்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் போடுறாங்க மாற்றிக்கிட்டு. பவுண்டரி, வைடு ஃபார் பவுண்டரி. மொத்தமாக 5 run. 4வது ஓவர் 3வது பந்து இப்போ போட அந்த அண்ணே வராங்க.
பேடு, ஹார்ட் லக். லெஃப்ட் ஹேண்டில் சுற்றிக்கிட்டு ரைட் ஹேண்டில் வந்து போடுறாங்க. மிஸ் பால், மிஸ். என்னுடைய பேர் சைஃபுல்லா. என்னோட ஜெர்சி நம்பர் 7ஆம் நம்பர். நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவங்க தான் என்னுடைய அப்பா. மிஸ் பால், மிஸ். அந்த அண்ணங்கிட்ட எல்லாரும் இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்கிறாங்க. அப்படி போட்டு விக்கெட் எடுப்பாரா இந்த பாலு? காத்திருந்து பார்ப்போம். காத்திருந்துனா பார்க்க வேணாம், சில நேரங்கள் இப்போவே போடுறாங்க. ஓ ஷிட். 1 ரன். இந்த ஓவர் முடிந்து விட்டது. 5வது ஓவர். மாடி இப்பொழுது ஓடி வராங்க. பால் அடிச்சிட்டாங்க. பவுலர்கிட்டே நவண்டு ஆஃப் சைடில் போய் விட்டது. இப்பொழுது ஸ்ட்ரைக் மீரான், நான் ஸ்ட்ரைக் ஹபீப். ஓடி வந்து போட்டாங்க. மீரான் அவர்கள் லெஃப்ட் சைடில் அடிச்சுட்டாங்க. பால் விட்டுட்டாங்க. பேட் டிப்பு, ஆனால் கீப்பர் பாலை விட்டுட்டாங்க. இதுதான் உண்மை.
நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரவில்லை என்றால் ஃபீல்டிங் நின்றிருந்தேன். செகண்ட் ஹாஃபில் ஃபீல்டிங் பேட்டிங் இறங்குவேன், இறங்காதனால் வந்துட்டேன். போல்டு பேட் டிப்பில் போல்டு. ஐந்தாவது ஓவரில் விக்கெட். இப்பொழுது களம் இறங்கி கொண்டு இருப்பது செகண்ட் இன்னிங்ஸில் களம் இறங்கி கொண்டு இருக்கிறார். இன்னொருத்தவர் இறங்கி போய்கிட்டு இருக்கார். பாசித் அவர்கள் பேட்டிங் ஸ்ட்ரைக். ஹபீப் அவர்கள் வெளியேறுகிறார். ஏனென்றால் ஹபீப் பாய் அவர்கள் பேட் பட்டு ஸ்டெம்பில் அவுட் ஆயிடுச்சு. பாசித் அவர்கள் நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு 4-5 6ஆவது அடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு 50ஆவது அடிப்பாங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் ஃபீல்டர்ஸ் அவர்களுடைய இடத்தில் போய்கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது பாசித் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. போட்டாங்க பாலை. ஸ்லோவாக இறங்குச்சுன்னா பால் மாட்டிக்கிறோம். பேட்டர் இழுத்தடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஃபீல்டர் கையில் விழுந்துரும். இதுதான் உங்கள் டெக்னிக்கு. இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. லேசாக தரையிலே அடிக்கலாம் அவங்க. ஆஃப் சைடில் போயிடுச்சு. பாலை விட்டாங்க. ஃபீல்டர் சரியில்லைப்பா, பாலை விட்டாங்கப்பா. சிக்ஸ்த் ஓவர். ஓடி போட்டாங்க, அடிச்சா கேட்ச் மிஸ்ஸு. ஓடி போட்டு அடித்தாங்க, கேட்ச் மிஸ்ஸு. நல்ல இதுப்பா. பாசித் அவர்கள் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க கிட்ட போடுறாங்க. கீப்பர் கிட்ட ஓடி போடுறாங்க. ஸ்டோக் மீரான் அவர்கள்.
மீரான் அவர்கள் பேட்டை தட்டி கொண்டு ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாங்க. ஃபீல்டரை மாற்றுறாங்க. சிக்ஸு! இவங்களுக்கு தான் இந்த பாட்டு லப்பர் வந்து படத்தில் வந்த கெத்து போல நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அந்த மாதிரிக்கு பாட்டு இவர்களுக்கு தான். ஹபீபாய் அவர்களுக்கு இல்லை, ஹபீப் அவர்களுக்கு கட்டு. ஏன்னா அவுட் ஆகி போயிட்டாங்க ஹபீப் அவர்கள். ஓடி வராங்க அடிச்சாங்க. பவுண்டரியா விடல, ஃபீல்டர் பிடித்து விட்டார். லாஸ்ட் 2 பால். இப்பொழுது சரியான சண்டை. ஆனால் பேடில் போட்டுச்சு, நாட் அவுட்டு தான். பேடில் பட்டா ரன்னு ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அடித்தா மட்டும் அவுட்டா? மீரான் அவர்கள் ஸ்ட்ரைக். நான் ஸ்ட்ரைக் பாசித் அவர்கள் எப்படி இருக்குதுன்னா 5 பாசித் அவர்கள் ஜெர்சி நம்பர், மீரான் அவர்கள் ஜெர்சி நம்பர் 6 5 6, என்னுடைய ஜெர்சி நம்பர் 7 5 6 7. அடிச்சாங்க. 6 இரண்டாவது 6. நீ பொட்டு வச்ச தக்கோடு அந்த மியூசிக் தான் வரும். பிளான் பேசுகிறாங்க பவுலர்கிட்ட இப்படி போடுப்பா அப்படின்னு. இப்படி போட்டு அவுட் ஆக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவுட் ஆக்குவாரா இல்லையா என்பதை பால் கண்டுபிடித்ததுக்கப்புறம், பாலை போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அவுட்டா இல்லையான்ட்டு. இப்பொழுது இவர்கள் பற்றி தெரிந்தவுடன் லாங் ஆஃபில் ஆஃப் சைடும் ஒருத்தவர், லெக் சைடில் 2 பேர், ஸ்ட்ரைக் ஒரு ஆள். ஸ்ட்ரைக் மீரான் அடிச்சாங்க. கேட்சா அவுட். மீரான் அவர்கள் பிளான் பேசினது உண்மைதான் என்று நான் நினைக்கிறேன். கை தட்டுறாங்க பேட்டருக்கே பவுலர் கை தட்டுற அளவுக்கு மிரட்டி விட்டாங்க மீரான் அவர்கள். பிளான் பேசினது போல் உண்மைதான். இப்பொழுது திரு அவர்களுக்கு பிஜிஎம். திரு அவர்கள் இறங்குகிறார்.
திருவாவர்களுக்கு பிஜிஎம். டன் 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 டன். இந்த பிஜிஎத்தை போட்டு விடுங்க. திருவாவர்கள் தான் இந்த யூடியூப் சேனல் வைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஸ்ட்ரைக் பாட்டு மாறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தவங்களும் கெத்து பாட்டு. அஸ்வின் சிஎஸ்கேக்கு வந்த உடனே சேப்பாக்கா ஸ்டேடியத்தில் தோனி இறங்கின உடனே பாட்டு வரும். கேட்சை சொல்லியாண்டி கேட்குறாங்க. மீரான் அவர்கள் பிடித்த கேட்சை பிரம்மாண்டமாக பிடித்து பவுலர்கிட்டே கேட்சை திருப்பி வீசுகிறார். கேட்சு தரமான கேட்சு. வெல்டன் அவர்கள் ஜெர்சி நம்பர் 03 ஸ்ட்ரெயிட்டில் லாங் ஆஃப் நிற்கிறாங்க. கரெக்டாக கையில் போய் உக்காந்துச்சு, முட்டி போட்டு பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு திருப்பி பவுலர்கிட்ட வீசினா. நான் கூட என்ன நினச்சேன், நோ பாலோன்னு நினச்சேன். அப்படி தான் வீசுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவுட்டு தான் அப்படின்னு நினச்சிக்கினேன். ஓடி வராங்க. ஸ்டோக் திருவாவர்கள் ஸ்டோக் வைக்கிறார். ஓடி வராங்க. ஜாக்கிங் போகிற மணிக்கு வந்து போடுறாங்க. போடு பேடு. இரண்டு டீமும் நேர்மையாக விளையாண்டு கொண்டு இருக்கிறது. இதனை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. திருவாவர்களுக்கு வரைய இரண்டாவது பந்து. இப்பொழுது 6 வருமா? இப்போயும் பேடு. அதான் போய்கிட்டு இருக்கு. பேசுறீங்களா? பேசு. இப்பொழுது ஓடி வந்து போடுகிறார். இப்பொழுதும் ஸ்டோக். ஓவர் அப். எட்டாவது ஓவர். ஸ்கோர் 51. எட்டாவது ஓவர். பேட்டை தட்டிட்டாங்க. பாசி தானே போட்டாங்க. டைவ் அடித்து பிடிக்கிறார் கீப்பர். இப்பொழுது இரண்டாவது பந்து. எட்டாவது ஓவர். வைடு. மூன்றாவது பந்து. எட்டாவது ஓவர். அடித்தாங்க லெக் சைடில். பாலை பிடிச்சிட்டாங்க. 1 ரன்.
திரு அவர்கள் பேட்டு தட்டி கொண்டு நிற்கிறாங்க. அடித்தாங்க. கேட்சா இல்லை, பவுண்ட்ரி. பவுண்ட்ரி பவுண்ட்ரி. திரு அவர்கள் 8வது ஓவர் வந்த உடனே பவுண்ட்ரி அடிக்கிறாங்க. இதே மாணிக்க தான் ஹபீப் அவர்கள் அவுட் ஆனாங்க. அடிச்சாங்க. கேட்சா பவுண்ட்ரி. ஸ்கிட்டு போட்டு விழுந்தால் பவுண்ட்ரி. சைஃபுல்லா. திரு அவர்கள் இந்த ஓவரில் 2 பவுண்டரி அடித்தார்கள். வைடு. வைடா. பேடா. அடித்தாங்க. ஆஃப் சைடில். ஃபீல்டர் பாலை எடுக்கவே இல்லை. ஓவரா? ஓவர். லெக் அம்பையர் மாறுகிறார். மீரான் அவர்கள் லெக் அம்பையர் இல்லை மெயின் அம்பையர். மெயின் அம்பையர் தான் நினைக்கிறேன். இந்தா தமிழ் அவர்கள் லெக் அம்பையர். மெயின் அம்பையர் மீரான் அவர்கள். இப்பொழுது 9வது ஓவர் முதல் பந்து. ஸ்டோக் வைட்ஸ் நோன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பந்து அடிச்சிட்டாங்க. விட்டுட்டாங்க. ஃபீல்டர் பிடிக்கல. கையில் தானே வந்த ஸ்பீடே பார்த்து சொல்கிறோன்னு வந்துச்சுந்தா. அடிச்சிட்டாங்க. 2 ரன் ஓடுங்கன்னு சொல்கிறாங்க மஸ்தான். ஃபீல்டர் கை ஃபுல்லாக சுற்றுறாங்க. இப்படி அடிபட்டுச்சு. சுட்டு பாசி தவிர அடிச்சிட்டாங்க. இன்னொரு ரன் ஓடுறாங்க. பேட்டை விட்டாங்க.
அடிச்சாங்க. சிக்ஸா? சிக்ஸு சிக்ஸு. திருவாவர்களுடைய இரண்டாவது சிக்ஸா மூணா? இரண்டாவது சிக்ஸ். நல்லா சாட்டினே திருண்ணே. ஓவரப். மஸ்தான் அவர்கள் கமெண்ட் பேசுறதுக்காண்டி விறு என்று நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். நன்றி ஒன்று போகிறீங்களா பாய்? ஒன்றுக்கு இருக்க பாய் கமெண்ட்ரி இருக்கவரெல்லாம் ஒன்று கிடைக்க வந்திருக்காரு. ஆமாம், மைக்கோட பேசிட்டு இருக்கேன் கமெண்ட்ரி. இப்பொழுது பேட்டை தட்டி பவுலர் ஓடி வருகிறார். இப்பொழுது திரு அவர்கள் சிக்ஸ் அடிப்பாரா? அடிச்சாங்க. பவுலரே பிடிச்சிட்டாங்க. பாய் கமெண்ட்ரி பண்ணுறீங்களா பாய்? வாங்க பாய். இனிய மாலை வேளையில் திரு அவர்கள் அழகான கவர் டிரைவ் ஆடியுள்ளார். பந்து பவுண்டரி போகவில்லை, ஃபீல்டர் தடுத்து விட்டாரா? 2 ரன்களை எடுத்துள்ளார்கள். இது இல்லையா போர் இல்லையா? இங்கே இருக்கும் கல். அருமையான கவர் டிரைவ், 2 ரன்கள். திருவின் ஸ்ட்ரென்த்தே அந்த கவர் டிரைவ் தான். லெக் ஸ்டம்புக்கு வெளியே போடப்பட்ட அகலப்பந்து பவுண்டரி ஒய்டு 4 ஆகியுள்ளது. 5 ரன்கள். ஒய்டு 4, 5 ரன்ஸ். 5 ரன் கேலியே. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம். அவங்க டீம் பேர் என்னப்பா? எனக்கே தெரியாது பாய். ஏதோ வாரியர்ஸ் நினைக்கிறேன். பிபி வாரியர்ஸ். இன்று நடைபெறும் பிபி வாரியர்ஸ் மற்றும் அஸ்ஸலாம் சிசிக்கு இடையிலான போட்டியில் முதலில் ஆடிய பிபி வாரியர்ஸ் அணியினர் 165 ரன்களை அடித்துள்ளார்கள். 165 ரன்கள் அடித்துள்ளார்கள். அதை சேஸ் செய்து கொண்டிருக்கிற அஸ்ஸலாம் சிசி அருமையான ஷாட்டை அடித்துள்ளார். புல் ஷாட், அருமையான புல் ஷாட்டு. அது பவுண்டரி இல்லையா மீரா? பவுண்டரி இல்லையா? அருமையான புல் ஷாட். ஆனால் ஒரே 1 ரன் தான். 1 ரன் தானடா? இது என்ன பவுண்டரி இல்லைங்கிறாங்க? ஏன் தம்பி அவ்வளோ தூரம் போயிடுச்சு? அருமையான பந்தை வீசி கொண்டிருக்கிறார். அவர் பேர் என்ன? நல்ல பேர். வழக்கறிஞர் சதீஷ் அவர்கள் நன்றாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையான பந்துகள் லெக் ஸ்டம்பையே குறி வைக்கும்படியாக நல்ல யார்கர் லென்த்தில் போட்டு கொண்டிருக்கிறார்.
அருமையான லெக் சைடிலேயே பேட்ஸ்மேனின் கால் காப்பிலே போட்டு கொண்டிருக்கிறார். அருமையான பந்துகளை வீசி கொண்டிருக்கிறார். நன்றாக வீசப்பட்ட பந்து, அதை பாசித் ஒரு ரன்னாக அடித்தார். அது பந்து வீச்சாளரின் கையில் பட்டு ஸ்லிப்பானது. உடனடியாக இரண்டாவது ரன்னை ஓவர்த்தராக ஓடியுள்ளார்கள். 2 ரன்கள். இருக்கட்டும், இதுதான் சாஞ்சிருக்கோம்ல. அடுத்து பிபி வாரியர்ஸின் கேப்டன் திரு பால் பாண்டிய அவர்கள் பந்து வீச வருகிறார். அவர் இதுவரை 3 ஓவர்கள் வீசியுள்ளார். இது 4வது ஓவராகும். லாங் ஷாட்டாக அடித்துள்ளார். ஃபீல்டர் வந்து விட்டார், தூக்கி விட்டார். கேட்ச், அருமையான கேட்சை எடுத்துள்ளார் சக்தி அவர்கள். பந்தை உயரை தூக்கி அடித்தார் திரு அவர்கள். அதை சிறப்பாக கேட்ச் எடுத்தார் திரு சக்தி அவர்கள். அஸ்ஸலாம் சிசியின் அஜீஸ் அவர்கள் பேட்டிங் செய்வதற்காக களமிறங்கி கொண்டிருக்கிறார். இவர் பட்டால் பாக்கியம் படாட்டி லேகியம் என்ற கொள்கையை கொண்டவர். ஸ்ரீகாந்த் அவர்களின் 10 ஓவர் முடிவில் 60 நாங்கள் சும்மா லோக்கல் 10 ஓவர் முடிவில் 83 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளுக்கு 83 ரன்கள். அஜீஸ் தனது தான் சந்தித்த முதல் பந்தையை 1 ரன்னாக மாற்றியுள்ளார். அருமையான ஷாட்டை அடித்துள்ளார் பாசித். லாங்கான் திசையில் ஆன்ட்ரேவாக அடித்த பந்து பவுண்டரியை தாண்டிவிட்டது. 4 ரன்கள். நன்றாக வீசப்பட்ட பந்தை ஆண்ட்ரே ஆடினார் பாசித் அவர்கள். 4 ரன்கள். ஷார்ட் பிச்சாக ஸ்லோவாக போடப்பட்ட பந்து, அதை தடுத்து விட்டார் ஃபீல்டர். பந்து பவுண்டரியை தாண்டி விட்டது. அருமையான பவுண்டரி. மிட் விக்கெட் திசையில், டீப் மிட் விக்கெட் திசையில் அருமையான ஒரு பவுண்டரி அடித்துள்ளார் பாசித் அவர்கள். இன்னும் 2 பந்துகள் மீதமுள்ள நிலையில்
பந்தை ஸ்வீப் செய்ய நினைத்த பாசித் அவர்கள் பந்தை தவறவிட்டு நெஞ்சில் அடி வாங்கியுள்ளார். அந்த வெறியை அடுத்த பந்தில் காட்டுவாரா? நன்றாக வீசப்பட்ட பந்தை ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட பாசித் முயற்சித்து பந்து பிடுங்கி கொண்டு சென்றது. 3 ரன்கள், அருமையான 3 ரன்களை எடுத்துள்ளார்கள். பால்பாண்டி அவர்களின் ஓவரின் முடிவில் ஸ்கோர் 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 வாசங்கள் மிதமாக வீசப்பட்ட பந்து அதனை 1 ரன்னாக மாற்றியுள்ளார் பாசித் அவர்கள். ஐயோ, மிலிட்ரி மீடியம் ஃபாஸ்டாக பந்து வீச்சாளர் பந்தை போட்டு கொண்டிருக்கிறார். அருமையான ஷாட்டை அடித்துள்ளார் இளம் வீரர். பவுண்டரி லைனின் பந்தை அருமையாக தடுத்து 1 ரன். இப்போ பிரைட்னஸ் பாரு, கரெக்டாக இருக்கா? அடா பிரைட்னஸ் பாரா. அருமையாக வீசப்பட்ட பந்து, அதை பவுண்டரி எடுத்துள்ளார் பாசித் அவர்கள். வாடா வாண்டூஸ் கமெண்ட்ரி பண்ண. இந்த மாலை வேளையில் சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் நிலையாக இருக்கிறது. இன்னும் 5-6 ஓவர்கள் வீச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எப்படி இந்த மேட்ச் ஆடப்படுமோ என்று சந்தேகமாக உள்ளது. நன்றாக இருட்டி கொண்டு வருகிறது. பந்துவீச்சாளர்களும் பேட்ஸ்மேனும் காலதாமதம் செய்யாமல் ஆடினால் ஆஹா. நன்றாக வீசப்பட்ட பந்து, அதை பேட்ஸ்மேன் ஃபீல்டர் கையில் பிடித்து தடுத்து விட்டார். பந்து பவுண்டரி ஆகிவிட்டது. 4 ரன்கள். அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் பாசித் அவர்கள். மிஸ்ஃபீல்டு செய்யப்பட்டது. இருந்தாலும் பந்தின் வேகத்திற்கு அது பவுண்டரியாக மாறிவிட்டது. குட்ரா டே குட்ரா குட் கால்ரா. மயில் பாய்
கூட இங்கே வரைக்கும் வருது. அப்படியே கேமராவில் வந்து அப்படியே பதிவு. அருமையான மாலையில் வேளையில் மயில்கள் கவி பாடும் பொழுது அன்பு தம்பி ஓடுறா அடிச்சு விட்றா. அருமையான ஷாட்டை ஆடியுள்ளார் பாசித் அவர்கள். பந்து பிடுங்கி கொண்டு போனது பவுண்ட்ரி. ஸ்கோர் எவ்வளோடா? நம்ம ஸ்கோர் 100 போயிட்டோமா? இல்லைடா பிரபா. ஸ்கோர் எவ்வளோ பிரபா? 12க்கு 106. 106. இப்போ 110. 12 ஓவருக்கு 106னா பரவாயில்லையா பாய்? இன்னும் 8 ஓவரில் 61 எப்படியாவது அடிக்கணும். சூரியன் மறையுது. அஸ்ஸலாம் சிசி இப்பொழுது நல்ல நிலையில் முன்னணியில் இருக்கின்றனர். இருட்டாகி கொண்டிருக்கிறது. அருமையாக போடப்பட்ட பந்து. இறங்கி ஆட முயற்சித்தார் பாசித். ஆனால் பந்து மிஸ் ஆகிவிட்டது. இதன் காரணமாக பந்து சரியாக பேட்டில் போடவில்லை. அருமையாக சீக்கி சிங்கிள் ஒன்றை எடுத்துள்ளார் பாசித். நன்றாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் பவுலர். அருமையான பந்தை நன்றாக ஆன்ட்ரைவ் செய்துள்ளார் அஜீஸ் அவர்கள். இன்னும் 2 பந்துகள் மீதமுள்ள நிலையில் பந்து வீச்சு தரப்பை சேர்ந்த சதீஷ் அவர்கள் வெளியே செல்கிறார். அவருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஃபீல்டர் உள்ளே இறங்கியுள்ளார். அருமையாக ஆடியுள்ளார் பாசித் அவர்கள். பந்து கல்லில் பட்டு திரும்பி விட்டது. இதன் காரணமாக 2 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. ஓவரின் கடைசி பந்தாக இருக்கக்கூடும். அருமையாக ஷாட் அடித்துள்ளார் பாசித். ஆஹா, புல்லட் மாதிரி சென்ற பந்து. ஃபீல்டர் தடுக்க முயற்சி செய்தும் தடுக்க முடியவில்லை. பந்து வேகமாக சென்ற காரணத்தினால் ஃபீல்டரால் தடுக்க முடியவில்லை. அருமையான பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார் பாசித் அவர்கள். மிகவும் அருமையான ஷாட்களை எடுத்து கொண்டிருக்கிறார். யாரா? அஜீஸா பாசித்தாடா? சரி. எந்த அஜீஸானு கேட்டீங்க? பெரிய அஜீஸ். ஓ, அவங்க பவுண்டரி அடிச்சாங்க. இப்போ அடித்தது பாசித் அடித்தார். இப்போ அடித்தது பாசித் தான். ஒவ்வொரு முடிவில் புதிய பந்து வீச்சாளர் பந்து வீச வருகிறார்.
நின்று காட்டு, மூஞ்சி காட்டு, காட்டுறா. ஏய் 1000 ரூபா கொடுக்கணும் கேமராவில் வந்ததுக்கு. நல்ல வேகப்பந்து வீச்சை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் அஜீஸ் அவர்கள் ஒரு ரன்னை அடித்துள்ளார். நன்றாக ஆட்டம் சென்று கொண்டிருக்கிறது. கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் யூஸ் பண்றா. இங்கிட்டலாம் ஓப்பனா இருக்குடா, எல்லா பக்கமும் ஆடுறா. கான்ஃபிடென்ட் ஆடு. அருமையான சிங்கிளை அடித்துவிட்டு ஓடிவிட்டார் பாசித். தேவையில்லாத பண்ணாரா. தம்பி தேவையில்லாத பண்ணாத, நல்லா போயிட்டு இருக்கு. அன்னெசரியா எதுவும் பண்ணாத. அகலப்பந்து ஒரு ரன். ஃபோர். அருமையான பந்தை அடித்துள்ளார் அஜீஸ் அவர்கள். 4 ரன்கள். ஏன்டா என்கிட்ட வருது, நான் வந்துட்டேன். இங்கே நின்றுருந்தியா நீ? உட்காந்துருந்தேன். அருமையாக அடித்தார் அஜீஸ் அவர்கள். வாங்க தலைவா. கேட்டு வாப்பா தான் ஸ்கோர் குடிச்சிட்டு இருக்காரு. இல்ல 50 சொல்லிடுவாங்க. 15 பாலு ஐடியா பால் 15 பேட்டை தூக்குவாங்க. அப்போ சொல்லிக்கலாம் 15. வேகமாக ஓடி வந்து பந்தை மெதுவாக ஸ்லோவாக டெலிவரி செய்தார் பந்து வீச்சாளர். சூரியன் இப்பொழுது சிறப்பாக மறைந்து விட்டது. இந்த இருட்டில் மேட்ச் எப்படி ஆடப்போகிறார்கள் அஸ்லாம் சிசி என்பது புரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. வேகமாக வந்து பந்தை ஸ்லோவாக போட்டார். அதை மிஸ் செய்தார் அஜீஸ் அவர்கள். இதன் காரணமாக அவுட் ஆகிவிட்டார். இப்பொழுது அஸ்லாம் சிசியின் கேப்டன் எம் அப்துல் அஜீஸ் அவர்கள் அந்த அஜீஸுக்கு பதிலாக இந்த அஜீஸ் இறங்குகிறார். தம்பி சும்மா உட்காரணும், ஆடிக்கிட்டே இருக்காத ராஜா. 2 அஜீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நல்லா தான்டா அண்ணா அஜீஸு. குட் பேட்டிங் அஜீஸு. என்னடா கமெண்ட்ரி பண்ணுறேன், நான் இங்கிட்டு போகிறேன். 15 சொல்லுங்க பாய். இப்பொழுது கேப்டன் அஸ்லாம் சிசியோடைய கேப்டன் அஜீஸ் அவர்கள் இறங்கிட்டார். இப்பொழுது
ஃபோனில் பிரைட்டாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு தான் தெரிகிறது சூரியன் மறைந்து விட்டது, இருட்டாக இருக்கிறது. போட்டாங்க பால. ஓ, மிஸ் செய்து விட்டார். ஓ, வாட்டர் பாட்டில். பாசித் அவர்கள் வர பந்து 50. இப்பொழுது எப்படி இருக்கின்றால் கேப்டனும் வைஸ் கேப்டனும் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி ஓடி வந்து போடுகிறார் பவுலர். ஓ, பேட். பேட்டில் படம் என்று நினைத்தால் பேடில் படம் இருக்கிறது. இரண்டு ரன், 1 ரன் ஓடிவிட்டார்கள். அடிச்சாங்க, விட்டாங்களா? விட்டா பவுண்டரி. விடலை. இப்பொழுது ஓடி வந்து பவுலர் போடுறாங்க. அடிச்சாங்க, விட்டால் பவுண்டரி. ஒன் ரன். அடிச்சாங்க, சிக்ஸர். பாசித் அண்ணன் 6 அடிச்சிட்டாங்க. ஏத்திட்டேன். இருக்கு எத்தனாவது படிக்கிற? Not out. அப்பாவோட வந்துரு. அப்பா வார அந்த வார அடிச்சுடா. பவுண்டரியா? நாட் பவுண்டரி. பால ஃபீல்டர்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க.
வரணும்ல. இப்பொழுது பாசித் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாங்க. சரி. இப்பொழுது அவங்க 6 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓடி வந்து பாலை போடுறாங்க. ஸ்லோவாக வந்த பந்து மெதுவாக கீப்பர் கிட்ட போயிட்டு பேசுறியாடா. சிக்ஸர் போர் சொல்லு. சிக்ஸர் மாறி விட்டுருங்க. அடிச்சிட்டாங்க. ஓ ஷிட். பவுண்டரி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பொழுது சூரியன் மறைந்து விட்டது என்றால் இருட்டாக கொண்டு இருக்கிறது. ஸ்லோவாக வந்து மெதுவாக தட்டி விட்டு ஓடுறாங்க. 2 பேரும் விட்டாங்களா? இப்பொழுது ஓடி வந்த வந்து போல்டு 50 அடிப்பாங்கன்னு பார்த்தா போல்டு மெதுவாக வந்த பந்தை மெதுவாக போடாமல் வேகமாக போட்டு ஏமாற்றி வந்தை விட்டு சொல்லு. கோடாயி வரியா ஏறிறார்கள். இல்லை மைக்கு தான் கேட்கும் சத்தம். நீ தான்டா கடுமையாக கவர் ஆகுற. இல்லை இது வரைக்கும் தான் இருக்கும். இங்கேருந்து அந்த அண்ணன் இருக்காங்களா அது வரைக்கும் தான் போகும். சூரியன் மறைஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. சூரியன் மறைஞ்சி. அப்பா சூரியன் மறைச்சிருச்சுன்னா வந்துருச்சு. ஆமாம் நிலா வந்துருச்சு மேலே. சரியா? இப்பொழுது பிரபா அவர்கள் களத்தில் இறங்குகிறார். வைஸ் கேப்டன் அவர்கள் அவுட் ஆகி வெளியே சென்ற போது பிரபா அவர்கள் உள்ளே பேட்டிங் செய்ய வந்துட்டாங்க. பிரபா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓ ஸ்டோக்கு உருண்டுட்டாங்க. ஆனால் நாட் கேட்ச். ஸ்டோக்கு வச்சு கேட்ச் ஒழுங்குன்னு பார்த்தா உருண்டுட்டாங்க. நாட் கேட்ச். நீ கடைசி அங்கே போய் நிற்கிறியா? யூடியூப்பில் வருவாடா. யூடியூப்பில் வருவ பார்க்கலாம். நீ நான் தானே திண்டு அங்கே போய் நின்னா ஏன் கேமராவில் கவர் ஆகுமா? நீ நீ என்னத்த யூடியூப்பில் வருவாடா.
மைக்க கொடு. இந்தா பேசு. இல்லை அவுட் ஆனதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஆண்டே சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம். நில்லு. பவுண்ட்ரி அடிக்கணும். பவுண்ட்ரின்ட்டு கற்று பவுண்ட்ரி அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே சொல்லு. பவுண்டரி அடிச்சு விட்டார்கள். இப்படி தான் சொல்லணும். ஓகே அப்படி 1 ரன் 2 ரன் ஓடினாங்கன்னா 1 ரன் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லு. 1 ரன் ஓடிட்டாங்க. இதே மாதிரி தான் சொல்லணும். ஓகே பேசு. 1 ரன் ஓடிட்டாங்கன்ட்டு. 1 ரன் ஓடிட்டாங்க. ஒரு நாள் யூடியூப்ல வரும் பார். வரவே வருது, சவுண்டே கேட்கல. மைக்கில் இருந்து அப்படியே அதில் போயிடும். யூடியூப்ல கேட்கும் பார். பொழுது ஓடி வந்து பவுலை போடுறாங்க. ஓ 6 இல்லடா, பால் அங்கே தான்டா இருக்கு. சூரியன் மறைகிறது, மறைந்து விட்டது. வந்து விட்டது. நான் வலிக்கிட்டு போறேன். உங்க ஸ்கூல் எங்க இருக்கு? அடிச்சிட்டாங்க ஆஃப் சைட்ல. பவுண்டரியா? பவுண்டரி 4 சொல்லு. 4 5 4 மட்டும்தான். எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஏபிசிடி தானே சொல்லி தருவாங்க? இல்லையே, இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், இவிஎஸ். ஓ உளுந்துற போற பார்த்து. ஓடி வந்து பாலை போடுறாங்க. ஓ ஷிட். ஒயிட்லாம் இல்லை, கரெக்ட் பண்ணலாம். விட்டாங்க பால். ஒயிடா? அம்பேர் ஒன்றுமே காட்டல. அடிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணு. 1 ரன் 2 ரன் அடிச்சிட்டாங்க. 2 ரன் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறா. 2 ரன் அடிச்சிட்டாங்க. ஓகே என் கையில் கொடு, நான் சொல்கிறேன். பிஞ்சிரும். அந்த அண்ணே திட்டுவாங்க. அங்கே லெக்கம் பேர் இருக்காங்களே, அவங்க திட்டுவாங்க. அங்கே அடிச்சிட்டாங்க. நில்லு 1 நிமிஷம். பவுண்ட்ரி போச்சுன்னு சொல்லுவேன். பவுண்ட்ரியில் 1 ரன் சொல்லு. பவுண்ட்ரியில் 1 ரன். இங்கேருந்தே சொன்னாலே பிரபா அவர்கள் பேட்டை தட்டி கொண்டு அந்த ரோட்டு போயிடலாம். எதில் இருந்து? ஆமாம் போயிடலாம். இந்த ரோட்டுக்கு போயிடலாம். இந்த ரோட்டில் இந்த சைடு தான் போகணுமா? அங்கிட்டு போகலாம். அங்கிட்டு போக முடியாது, சுற்றி தான் போகணும். நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போகணும். ஏன்னா நடுவில் கல் இருக்கும். அது தெரியாது. நானே ஏத்தாப்புல கிராஸ் பண்ணணுமா? அது சுற்றி தான் போகணும். நான் போய் சுற்றணும். தள்ளி உட்கார்றா. ஆமாண்டா. இந்த பால் அடிக்கவே மாட்டேங்குது. துட்டு மேட்சா தம்பி? ஃப்ரீ மேட்சா துட்டா? ஃப்ரீ தான், சும்மா விளாடுறது அவ்வளோதான். பெட்டுலாம் இல்லை. போட்டாங்க பால்.
பவுண்ட்ரியா இல்லை அப்பா நீ விளையாடுறியா அப்பா அப்பா நீ விளையாடுறியா விளையாடு போ விளையாடு போ போயா விளையாடு போ விளையாடு போ விளையாடு மேட்சே முடிய போகுதுடா. நான் எதுக்கு வெளியில் உட்காந்தீங்க? கரெக்டாக 11 பேர் இருந்தாங்க. முடிய போகுது. எத்தனை நினச்சோன்னு தெரில. நானாச்சும் இங்கே உட்காந்துக்கிட்டேன், நீயாச்சும் இங்கே உட்காந்துக்கோ. நான் கரெக்டாக கேமராவில் பார்க்கணும் தான். பேடு அதை அடிக்க போகிறாரு. பால் போடணும். ஸ்லோவாகி போகின்றது. ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக ஓடிக்கணும். அப்படிதான் போங்க போயிரு. கார் தள்ளி உட்கார்றா. தள்ளி உட்கார இடம் இருந்தா நான் தள்ளி உட்கார. அவளோட இருக்குல்லடா. அவளை இடம் இருக்கு ஊந்துருவேல. வேற அப்போ ஊந்தேல. நானாச்சும் இங்கே உட்காந்துக்கிற குடி. மஞ்சள் கலர் தொப்பி தெரியுதா? அங்கடா தெரியுதா? அங்கேயா? ஆமாம். ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்காடுற அவர்ல பால் வந்துருச்சு. பவுண்ட்ரியா இல்லை? எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அமைதியாக இருக்கும். ஓகே இது என்னடா இது வண்டியில் ஓட்டி வச்சுருக்காங்க. தள்ளி உட்காருடா. இடம்டா கொஞ்சம் தப்பி உட்காருங்க. உனக்கு அந்த இடம் இல்லை. ஓகே எனக்கு மைக்கா கொடுங்க. எனக்கு பாட்டு ஓடிக்குது. இப்பொழுது ஓடி வந்து பாலை போடுறாங்க. அடிச்சுட்டாங்க. 6-ஆ 4-ஆ? போடு. பவுண்ட்ரி செம்ம. அடிச்சிட்டாங்க செம்மடா. 6 ஆட். அங்கே ஒரு போ ஆம்லெட். 2 ஆம்லெட். இங்கே ஆஸ்பத்திரி. கேக்குறடா. பொழுது முடிஞ்சு விட்டது. பொழுது வரப்போகுது. முடிய போகுது. ஓ ஷிட். படுத்துட்டாங்க. தெரியுது கேமராவில் நல்லா தெரியுதுப்பா. அமைதியாடுறா. யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகும்டா. நீ வேற. அப்பா பைலா கோல இல்லையா? பைலா கோல இப்பொழுது ரொம்ப இருட்டானது. இப்பொழுது ஓடி வந்த பந்து வீசப்பட்டது.
அஜீஸ் அவர்கள் அவுட். அவுட் அஜீஸ் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் ஓவர். நம்ம பேட் லைட் ஆன காரணத்தினால் மேட்ச்சு நின்றது. தொடரும். அதான் இப்பொழுது மேட்ச் இருட்டானதால் டிஆர்எஸ் காரணத்தால் அஸ்ஸலாம் சிசி வின் 143 ரன்கள் அடித்து வின்னானது டிஆர்எஸ் மூலம். நன்றி, வணக்கம். இப்பொழுது கமெண்ட் பேசுவார்கள்.